நிலம்பூரில் உள்ள குன்றின் சரிவில் அந்த கிராமம் அமைதியாக நிலை கொண்டிருந்தது. கிராமத்தை வருடி ஓடி வந்த ஆற்றங்கரையில் ரஹ்மான் மற்றும் பாத்திமாவின் சிறிய வீடு இருந்தது. முற்றத்தில் மல்லிகை மற்றும் செண்பகப்பூக்கள் பூத்து குலுங்கின. அவர்களின் 10 வயது மகன் ரையான் அந்த வீட்டுக்கு வெளிச்சமாக இருந்தான். அதிகாலையில் ஆற்றில் குளித்துவிட்டுத்தான் ரையான் தனது நாளை தொடங்குவான். அவன் ஈர உடையை மாற்றி வருவதற்குள் பாத்திமா சமையலறையில் காபியுடன் காத்திருப்பாள். குளிச்சிட்டியா என் மகனே, இந்த காபியை குடி என்பாள். ரஹ்மான் தோட்டத்து வேலைகளுக்காக அதிகாலையிலேயே கிளம்பி விடுவான். போவதற்கு முன் பாத்திமாவின் நெற்றியிலும் ரையானின் கன்னத்திலும் அவன் அன்புடன் முத்தமிடுவான். கணவரே, பத்திரமா போயிட்டு வாங்க. அவளது அக்கறையான வார்த்தைகள் அவனுக்கு ஓர் ஊக்கமாக இருந்தது. அவர்களது உரையாடல்களில் பரஸ்பர நம்பிக்கையின் ஆழம் இருந்தது. அது ஒரு சாதாரண புதன்கிழமை. ரையான் பள்ளிக்கு கிளம்பினான். அம்மா, சாயங்காலம் எனக்கு கடைத்தெருவில் உள்ள உண்ணியப்பம் வாங்கிட்டு வரணும் என்று ரையான் சத்தமாக கூறினான். சரி கண்ணே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். மதிய உணவுக்குப் பிறகுதான் பாத்திமா டவுனுக்கு போனாள். பஸ்ஸில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தபோது ரையானின் சிரித்த முகம்தான் அவள் மனதில் நிறைந்திருந்தது. ஆனால் எதிரே வந்த மணல் லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துக்குள் மோதியது. ஒரு நொடியில் எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஃபாத்திமா இல்லாத வீட்டுக்கு அவளது உடல் கொண்டு வரப்பட்டது. ரையானின் அழுகை அந்த வீட்டை அதிரச் செய்தது. அம்மா, எழுந்திருங்க அம்மா, எனக்கு உண்ணியப்பம் வேண்டாம், நீங்க மட்டும் எழுந்தா போதும். அவன் அவளது குளிர்ந்த கன்னத்தை தொட்டு அழைத்தான். சடங்குகள் முடிந்தபின் மக்கள் கலைந்து சென்றபோது அந்த வீட்டை அமைதி வந்து மூடியது. இரவில் திடுக்கிட்டு எழுந்து அம்மா என்று அழுது அழைத்த மகனை மார்போடு அணைத்து ரஹ்மான் ஆறுதல் சொன்னான். சமையலறையில் பாத்திரங்கள் சத்தமில்லாமல் போயின. முற்றத்துச் செடிகள் வாடின. வீட்டின் ஆன்மா தொலைந்து போயிருந்தது. மாதங்கள் கடந்து சென்றன. ரஹ்மான் வேலைக்குப் போக முயன்றான். ஆனால் மனம் ஒன்றவில்லை. ரையானின் படிப்பு தடைப்பட்டது. துவைத்த ஆடைகளோ சரியான நேரத்தில் உணவோ இல்லாமல் அவர்கள் சோர்ந்து போயினர். அப்போதுதான் உறவினர்கள் அவனுக்கு ஆலோசனை கூறினர். ரஹ்மானே, இப்படி இருந்தால் முடியாது. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை. உனக்கும் ஒரு துணை தேவை. முதலில் ரஹ்மான் எதிர்த்தான். ஃபாத்திமாவின் இடத்தில் வேறொருவரா? ஆனால் அந்த இரவில் காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்த ரையான் உறக்கத்திலேயே அம்மா என்று புலம்பினான். அந்த குரல் ரஹ்மானின் எஞ்சில் ஆழமாக தைத்தது. மகனின் எதிர்காலத்துக்காக, அவனுக்கு ஒரு அம்மாவின் அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனமில்லாமல் ரஹ்மான் மறுமணத்துக்கு சம்மதித்தான். அதிகம் தாமதிக்காமல் ரஹ்மான் சைனபாவை நிக்காக் செய்து கொண்டான். தூரத்து ஊரிலிருந்து வந்த ஏழையான அனாதை அவள். ஒரு எளிய சடங்கில் அவள் அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள். ரையான் பயத்துடன் அவளை பார்த்து நின்றான். சைனபா அவனை பார்த்து அழகாக சிரித்தாள். மகனின் பெயர் என்ன? அவள் பையிலிருந்து ஒரு சிறிய பொம்மையை எடுத்து நீட்டினாள். ரையான் தயங்கி தயங்கி கேட்டு வாங்கினான். சைனபா வந்த பிறகு வீட்டுக்கு மீண்டும் உயிர் வந்தது. சமையலறையிலிருந்து பலகாரங்களின் வாசனை வந்தது. செடிகள் மீண்டும் பூத்தன. அவள் ரையானை சரியான நேரத்தில் குளிப்பாட்டினாள், சோறூட்டினாள். இரவில் கவைகள் சொன்னாள். ஒரு நாள் பள்ளியில் சண்டை போட்டு நெற்றி புண்ணுடன் வந்த ரையானை சைனபா ஓடி வந்து அள்ளி எடுத்து காயம் கட்டினாள். ரையான் அவளது மார்பில் முகம் புதைத்து நீட்டி அழைத்தான். அம்மா! சைனபா அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். வாசலிலிருந்து இதை பார்த்த ரஹ்மானின் கண்கள் நிரம்பி வழிந்தன. ஒரு வருடம் கழித்து சைனபா கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தது. ரையான் ஒரு தம்பி அல்லது தங்கையை ஆவலுடன் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த செய்தி அறிந்த நாள் முதல் சைனபாவிடம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. சோர்வு காரணமாக அவள் ரையான் மீது கோபப்பட்டாள். ரையான் மீதான அவளது கவனம் குறைந்தது. சைனபாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரஹ்மானும் உறவினர்களும் குழந்தையை தாலாட்டினர். ரையான் அறையின் ஒரு மூலையில் தனிமைப்படுத்தப்பட்டான். தம்பியை தொட முயன்றபோது சைனபா அவனை தடுத்தாள். ஐயோ, அழுக்காகிடும், அவனை தள்ளி நில்லு. சொந்த இரத்தத்தில் பிறந்த குழந்தை வந்தவுடன் சைனபாவின் அன்பு முழுவதும் அதன் மீது மட்டுமே இருந்தது. ரையான் அந்த வீட்டில் அந்நியனானான். ரஹ்மானிக்கா, உங்க மகனிடம் சொல்லுங்க, என் குழந்தையை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டாம் என்று. உணவின் அளவு குறைந்தது. சிறிய தவறுகளுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கத் தொடங்கின. ரஹ்மான் வேலைக்குப் போனால் வீட்டு வேலைகளையும் ரையான் செய்ய வேண்டியிருந்தது. அவனது சிரிப்பு மறைந்தது. அன்று ஒரு மதிய நேரம் ரஹ்மான் டவுனில் இருந்தான். ரையானுக்கு கடுமையான பசி. சைனபா இளைய குழந்தைக்கு பால் கொடுத்த பின் மீதி பாலை மேஜை மீது வைத்தாள். யாரும் பார்க்கவில்லை என்று உறுதிப்படுத்திய ரையான் அந்த கிலாஸை எடுத்து பாதி அளவுக்கு குடித்தான். ஏய்! சைனபாவின் அலறல் கேட்டு அவன் திடுக்கிட்டு திரும்பினான். என் குழந்தைக்கு வச்ச பாலை குடிக்கிறாயா?
அவள் அவனது முடியை பிடித்து இழுத்து முற்றத்துக்கு இழுத்துச் சென்றாள். தரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி எடுத்து அவனது வாயில் திணித்தாள். ரையான் மூச்சுவிட முடியாமல் திணறினான். அப்போதுதான் ஒரு அலறல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். கேட் கடந்து ரஹ்மானும் அவருடன் 2 அயல்வாசிகளும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்டது வாயில் மண் நிரம்பி திணறிய ரையானையும் கோபம் நிறைந்த சைனபாவையும் ஆகும். ரஹ்மான் ஸ்தம்பித்து நின்றான். அயல்வாசிகளில் ஒருவர் போலீஸை அழைத்தார். சிறிது நேரத்திலேயே போலீஸ் ஜீப் அந்த முற்றத்தில் வந்து நின்றது. போலீஸ் அதிகாரி சைனபா மீது குழந்தை துஷ்பிரயோகத்துக்காக வழக்கு தொடுக்க முடிவு செய்தார். மகளே, ஸ்டேஷனுக்கு நட. அப்போதுதான் இருமிச் சோர்ந்து போயிருந்த ரையான் ஓடிச் சென்று அந்த அதிகாரியின் காலில் விழுந்தான். ஐயா, அம்மாவை கூட்டிக்கிட்டு போகாதீங்க. அவன் அழுது கொண்டே கெஞ்சினான். இல்ல ஐயா, அம்மாவுக்கு என்மேல் பாசம் இருந்ததால் தான் இப்படி செய்தாங்க. நான் பால் திருடி குடிச்சேன் இல்லையா, அது என் தவறுதான். அம்மாவை கூட்டிக்கிட்டு போகாதீங்க. என் பழைய அம்மாவை படைச்சவன் கூட்டிக்கிட்டு போயிட்டான். இந்த அம்மாவை போலீஸ் கூட்டிக்கிட்டு போனா எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தம்பிக்கும் அம்மாவும் இல்லாமல் போய்விடும். எனக்கு இந்த அம்மாவே போதும். அவனது அழுகைக்கு முன்னால் அனைவரும் மௌனமாகிவிட்டனர். ரையானின் வார்த்தைகளைக் கேட்டு சைனபா நொறுங்கிப் போனாள். தான் இவ்வளவு துரோகம் செய்தும் தனக்காக பேசும் அந்த குழந்தையின் மனசுக்கு முன்னால் அவள் துவண்டு போனாள். அவள் ஓடிச் சென்று ரையானின் காலில் விழுந்தாள். மகனே, என்னை மன்னிச்சிடு மகனே, அம்மா தப்பு செய்துட்ட. அவள் தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். ரையான் தனது குட்டி கையால் அவளது தலையை தடவினான். அம்மா, அழாத, எனக்கு கோபமில்லை. ரையானின் மன்னிப்புக்கு முன்னால் போலீஸ்காரர்கள் சைனபாவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றனர். ரஹ்மான் மகனை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். அவன் சைனபாவின் அருகில் சென்றான். சைனபா, ரையான் மன்னிச்சது போல எனக்கு அவ்வளவு சுலபமில்லை. ஆனால் இந்த குடும்பம் எனக்கு வேண்டும். என் 2 பிள்ளைகளுக்கும் ஒரு அம்மா வேண்டும். நாம் படைச்சவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒன்றாகத் தொடங்கலாம். சைனபா அவனது மார்பில் சாய்ந்து அழுதாள். அந்த கண்ணீரில் அவளது ஆணவமும் பொறாமையும் கரைந்து மறைந்தன. மாதங்கள் கடந்து சென்றன. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆற்றங்கரையில் உள்ள மணலில் ரஹ்மானும் ஜைனபாவும் குழந்தைகளும் அமர்ந்திருந்தனர். ஜைனபாவின் ஒரு மடியில் இளைய குழந்தையும் மறுமடியில் சாய்ந்து ரையானும் இருந்தனர். அவள் கொண்டு வந்த பொதிச்சோரை திறந்து முதல் உருண்டையை ரையானுக்கு நீட்டினாள். போதுமா, தம்பிக்கு கொடு. அவன் சிரித்தான். அவனுக்கு அம்மா வேற கொண்டு வந்திருக்கேன், மகன் சாப்பிடு. ரையான் தனது தம்பியின் குட்டி கையை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தான். ரஹ்மான் தனது குடும்பத்தை பார்த்து நிறைவுடன் சிரித்தான். மன்னிப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு மூலம் அந்த குடும்பம் மீண்டும் கிடைத்துவிட்டது. எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு அந்த ஆறு அமைதியாக ஓடியது.